பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு லிங்கை கிரியேட் பண்ணி அந்த லிங்கை வந்து ஒரு டச் பண்ணா வேற கலர் மாறுது, ஒரு தடவை நம்ம விசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கலர் வேற மாதிரி மாறும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி எப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா வச்சுக்கோங்களேன், ஒரு விக்கிபீடியான்றதை நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது ஒரு லைட் ப்ளூ கலர்ல வந்து வரும். இதே அதுக்கப்புறம் நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னா ஒரு டார்க் ப்ளூ கலர் வரும். திருப்பி எந்த டைம் போனாலும் சரி டார்க் ப்ளூ கலர்ல வரும். ஓகேவா? அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்போதும் போல HTML யூஸ் பண்ற மாதிரி அதே மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். HTML அதுக்கப்புறம் வந்து ஹெட்டு, அதுக்கப்புறம் பாடி. சும்மா அப்பப்போ ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பாடி. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு லிங்க் கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது ஏன்றதா லிங்க்குக்கான ஒரு விஷயம். ஏக்கு அப்புறம் ஹெச்ஆர்எஃப்ன்றது நம்ம இதில் தான் என்ன லிங்க் கொடுக்க போகிறோமோ அது கொடுத்துட்டு, நான் ஆல்ரெடி என்னோட பிளாக் வெப்சைட் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு HTML என் நேமே கொடுக்குறேன், கேடி டியூன். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை நம்ம அப்படியே சேவ் பண்ணிட்டு நம்ம இதை தான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிச்சு நம்மளே கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இது நெட்டு கிடையாது. ஸோ அதனால வந்து இப்போ இது இந்த மாதிரி வருது. ஸோ இதில் ஏன் உனக்கு நெட்டு வரலாம், ஆனால் நீங்கள் ப்ரௌசரில் வந்து யூஸ் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்லாம் வரும். இது வந்து நீங்கள் வந்து நார்மலாக கோடிங்கை வந்து ரன் பண்ணி பார்க்கறதுக்காண்டி இந்த விஷயம் யூஸ் பண்ணுறீங்களே தவிர இதுக்கு வந்து நெட் இருக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் இல்லை. ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு லிங்க் வச்சிருக்கேன் அப்படின்றதுனால ஒரு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு போடுறேன். ஸோ ஓகேவா? ஸோ ஓகேவா? இந்த மாதிரி வந்து என்னோட வெப்பேஜ் வருது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரவையும் எனக்கு வந்து வெவ்வேறு கலர்ல வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்போதும் போல இங்க வந்து ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் கிளிக் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளதான் வந்து நம்ம கொடுக்க போறோம். ஓகேவா? ஏன்னு கொடுத்து லிங்க், இதை தான் வந்து நான் ஆல்டர்னேட்டிவா மாத்திட்டே இருக்க போறேன். ஸோ அதனால வந்து ஓப்பன் கேர்லிஸ் க்ளோஸ் கேர்லிஸ் கொடுத்துட்டு நமக்கு என்ன வரணும், பேக்ரவுண்ட் கலர் ஒரு பிளாக் கலர் வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் கலர் வந்து எனக்கு வந்து கிரீன் கலர்ல இருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம விசிட் ஆயிட்டோம் அப்படின்னா என்ன வரணும் அப்படின்றது விசிட்டர். திருப்பி ஓப்பன் கலர்ல க்ளோஸ் கலர், திருப்பி வந்து பேக்ரவுண்ட் கலர். ஸோ இது கொஞ்சம் வேற மாதிரி தரணும் அப்படின்றதுக்காண்டி வந்து வேற கலர் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். நமக்கு நார்மல் கலரும் சும்மா சேஞ்ச் பண்ணிடுச்சு, வித்தியாசமாக தெரியணும்ல. இந்த கலருக்கு வந்து நம்ம ஒரு ப்ளூ கலர். ஸோ ஏ ஹோவர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஏ ஹோவர்னா நம்ம மவுஸை கொஞ்சம் கிட்ட கொண்டு போனா அப்போ ஒரு மாதிரி கலர் வரும், அதுதான் அது ஏ ஹோவர். ஓப்பன் கலர் எடுத்துட்டு திருப்பியும் பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் கலரை வந்து ஒரு லைட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி கலர் சேஞ்ச் பண்ணுவோம். சாக்லேட். அதுக்கப்புறம் வந்து ஏ ஆக்டிவ். ஸ்பேஸ் விடாம அடிக்கும். சப்போஸ் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா அது தனி வேர்டாக தான் கன்சிடர் பண்ணுங்க தவிர ஒரு டேகிங்காக வந்து கன்சிடர் பண்ணவே பண்ணாது. ஸோ அதனால ஸ்பேஸ் இல்லாமல் அடிக்கும். இதுக்கப்புறம் ஓப்பன் கலர் சோர்ஸ்லேயே திருப்பி வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு கலர் இருக்கும், லாஸ்ட்டுக்கு ஒரு ரெட் கலர் கொடுத்துக்கலாம். கலர் கொடுத்துட்டு ஒரு நம்ம அப்படியே சேவ் பண்ணிட்டு நம்ம அப்படியே இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுவோம்.
ஸோ இப்போதைக்கு என்ன கலர்ல இருக்கு? ஒரு ப்ளூ கலர்லயும் ஒரு டார்க் ப்ளூ கலர்லயும் இருக்கு. ஸோ இது ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு அந்த வெப்பேஜ் வந்து விசிட் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் இந்த கலர் வந்துருக்கு. ஸோ இதே ஹோவர் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து லைட் பிங்க் கலர்லையும் சாக்லேட் கலர்லையும் வருது. அதாவது மவுஸை நான் கொண்டு போகும்போது அந்த இடத்துல வந்து கலர் மாறுது. இதே ஆக்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே ரெட் கலரும் பிளாக் கலரும் வருது. ஸோ ஆக்டிவ்னா அந்த இடத்த நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காண்டி இது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் வந்து நார்மல் நம்ம வெப்சைட்டில் பார்க்கும்போது தெரியும். விக்கிபீடியாவில் பார்க்கும்போது ஒரு கலராக இருக்கும். சப்போஸ் ஒன் டைம் விசிட் ஆகிட்டு திருப்பி வந்துட்டோம்னா ஒரு டார்க் ப்ளூ கலரில் வரும். இதை வந்து நம்ம புதுசாக வந்து நம்ம ஹோம் பேஜ் இல்லாட்டி நம்ம வெப்சைட்டில் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இந்த லிங்கை பார்த்துட்டோம் அப்படின்றத வந்து நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக தெரியணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரிலாம் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் வேற வேற விஷயத்துல வந்து இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.